அன்பர்களே, இன்று நாம் 2025 சனி பெயர்ச்சி நடக்கிறதா இல்லையா, பஞ்சாங்கமும் ஜோதிடமும் சொல்வது என்ன என்பது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்கிறது என திருக்கணித பஞ்சாங்கமும், இல்லை 2026 தான் சனி பெயர்ச்சி என வாக்கிய பஞ்சாங்கமும் கணித்து கூறுகிறது. இந்த இருவேறு கருத்துக்களால் ஜோதிடத்தை நம்பக்கூடிய சாதாரண பொதுமக்கள், சடங்குகள் செய்வோர், கோயில் பூசைகள் செய்வோர், மடங்கள், ஜோதிட வல்லுநர்கள், பக்தர்கள், ஆன்மீகவாதிகள் என அனைத்து மட்டத்திலும் எதை நம்புவது, எதனை பின்பற்றுவது என்பதில் பெரும் குழப்பம் நிலவி வருகிறது. இதனை விவரிக்கும் சில தரவுகளை இங்கே காண்போம். அறிவை தரும் ஒளி என்பதுதான் ஜோதிடம் என்றானது. பொதுவாக எந்த ஒரு விஞ்ஞான பாடமாக இருந்தாலும் அவை அதற்கான சட்டதிட்டங்களை கொண்டு அறியக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஜோதிடம் என்பது அதற்குரிய விதிமுறைகளை அறிவதோடு மட்டும் அல்லாமல் இயற்கையின் சூட்சுமங்களை சரியாக முன்னுணரும் ஆற்றல், கடவுளின் அருளால் தெய்வீக தன்மை போன்றவற்றையும் பெற்றவராக இருக்க வேண்டியதுள்ளது. இவ்வாறான சோதிடர்கள் கோள்களின் அசைவுகளையும் ஐம்பூத சலனங்களையும் கணக்கிட்டு கணித்து முடிந்தவரை முன்கூட்டியே பலன்களை சொல்லுகிறார்கள். ஆனாலும் சில விடயங்கள் கடவுளை தவிர வேறு யாராலும் உறுதியாக இதுதான் நடக்கும் என்று கூற முடியாத நிலையே தொடர்கிறது. நமது முன்னோர்களான சித்தர்கள் எனப்படும் அறிவர்கள் நம்முடைய மக்களின் நன்மைக்காக இவற்றை கணித்து தொகுத்து வழங்கினார்கள். நமது மக்களிடையே ஜோதிடம் குறித்த நம்பிக்கையும் அதனை பயன்படுத்தும் வழக்கமும் சுமார் 6000 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வருவது ஆய்வுகள் மூலம் உறுதியாகிறது. சூரிய சித்தாந்தப்படி இந்த அண்டம் முழுவதும் ஆண்டுதோறும் சிறிது நகர்ந்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டும் போது இருந்த நிலையான தன்மைக்கு பலன்கள் எழுதப்பட்டு சொல்லப்படுகிறது. கோள்களின் நிலைகளை அறிந்து இவ்வாறான வேறுபாட்டை கணக்கிட்டு பலன்கள் சொல்வதற்கு பஞ்சாங்கத்தின் பங்கு முக்கியமாகிறது. இன்று நமது மக்களிடையே வாக்கியம், திருக்கணிதம் என இருவகை பஞ்சாங்கங்கள் பயன்பாட்டில் உள்ளது. வாக்கினை அடிப்படையாக கொண்டு கணித்ததில் தோன்றியது வாக்கிய பஞ்சாங்கம். இதில் சிறிய மாறுதல்களை செய்து, அதாவது பூமியின் சுழற்சி பாதை, சூரியன், சந்திரன் ஆகியவற்றின் இயக்கம் போன்றவற்றில் விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டதை பார்த்து உறுதி செய்து அதன் அடிப்படையில் சில மாற்றங்களை செய்து கணித்து திருத்தி எழுதப்பட்டது திருக்கணித பஞ்சாங்கம். மாதம், வாரம், திதி, நட்சத்திரம், யோகம் என 5 கொண்ட நாட்குறிப்பை பஞ்சாங்கம் என்கிறோம். வானவியல் சாத்திரத்தின் அடிப்படையில் கோள்களின் நகர்வுகளையும் நட்சத்திரங்களின் இருப்பையும் வைத்து கணிக்கப்படுவதுவே பஞ்சாங்கம். சாத்திர வல்லுநர்கள் கணித்து அளிக்கும் வாக்குப்படி தயாரிக்கப்படுவது வாக்கிய பஞ்சாங்கம். கண்ணால் பார்த்து அறிந்து கணக்கிட்டு திருத்தி தயாரிக்கப்படுவது திருக்கணித பஞ்சாங்கம். கடந்த 1868ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் பஞ்சாங்கத்தில் தென்படும் குறிப்புகளுக்கும் நடப்பு கோள்களின் நிலைகளுக்கும் வேறுபாடு இருப்பதை விஞ்ஞான வளர்ச்சியால் உணர துவங்கினார்கள். உதாரணமாக ஜனவரி மாதம் 14-15ஆம் தேதியில் சூரியன் வடக்கு நோக்கிய தனது பயணத்தை தொடர்வதற்கான காலம் துவங்குகிறது என சொல்லப்படுகிறது.
ஆனால் உண்மையிலேயே டிசம்பர் 21, 22ஆம் தேதியே துவங்கி விடுவதை வல்லுநர்கள் உறுதி செய்கிறார்கள். இதுபோன்று ஒவ்வொரு பஞ்சாங்கம் எனும் நாள் குறிப்பிலும் வேறுபாடுகள் இருப்பதை அறிந்து இவற்றை சரி செய்யும் விதமாக கணித்து திருத்தி உருவாக்கப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம் அல்லது திருக்கணித ஐந்திரம். இப்பஞ்சாங்கத்தை பல ஆன்மீக மடங்களும் பெரும்பாலான அரசர்களும் ஆட்சியாளர்களும் ஏற்றுக்கொண்டனர். இருந்தாலும் இன்று வரை 2 வித பஞ்சாங்கங்களையும் பயன்படுத்துவோருக்கான மோதல்கள் முடிவுக்கு வரவில்லை. இந்த மோதல்களை ஆன்மீக மடங்களாலும் தீர்க்க முடியவில்லை. தற்காலத்தில் வானில் நடக்கும் நிகழ்வுகளை, கோள்களின் நிலவரங்களை இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளும் பல வசதிகள் வந்துவிட்டன. அவை வானில் நிலவும் கோள்களின் நகர்வுகளை உண்மையாக உள்ளது உள்ளபடி சொல்கிறது. இதன்படி பார்க்கும்போது கும்பத்தில் இருந்து சனிக்கோள் மீனத்திற்கு நகர்ந்து விட்டதை உறுதி செய்கிறது. வானியல் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொண்டு அதன்படி நாட்களையும் நேரத்தையும் கணித்து எழுதப்படும் நாட்காட்டியை பயன்படுத்த விரும்பும் அனைவரும் திருக்கணித பஞ்சாங்கத்தை சரியென ஏற்றுக்கொள்வதை காண முடிகிறது. இதன்படி வரும் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது என்பதை பெரும்பாலான வல்லுநர்களின் முடிவாக உள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்து அறநிலைத்துறை இதனை கணக்கில் எடுத்துக்கொள்ளுமா? குழப்பங்களுக்கு முடிவு கட்டுமா? பார்க்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.